எலக்ட்ரிக் ஊர்திகள் நண்பர்களே வணக்கம். நான் மணிகண்டன். நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலில் எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து டெய்லி ஒரு வீடியோ அப்டேட் நியூஸ் வந்து பார்ப்போம். உங்களுக்கு எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓலா ஃபியூச்சர் ஃபேக்ட்ரி, அதாவது ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய ஃபேக்ட்ரியை பற்றி இந்த வீடியோவில் வந்து முழுசாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஃபேக்ட்ரியை வந்துட்டு மெகா ஃபேக்ட்ரின்னு அப்படின்னு அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேக்ட்ரி தான் வந்து உலகத்துடைய மிகப்பெரிய டூ வீலர் மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபேக்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன டீட்டெயில், அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். இந்த ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் வந்து அவங்களுடைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணுறதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டு வராங்க. இந்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி அதனுடைய ஒரு இமேஜை வந்து அவங்க அஃபிஷியலாக வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய ஒரு புதிய ஃபேக்ட்ரி அவங்க வந்து தமிழ்நாட்டில் கட்டிட்டு வராங்க. எங்கே அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து கட்டிட்டு வராங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் வந்து ஈட்டர்கோ பிவி அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனியை வந்துட்டு அவங்க லாஸ்ட் இயர் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த ரெண்டு நிறுவனமும் ஜாயின் பண்ணி வர முதல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் இந்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஓலா எலக்ட்ரிக் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அவங்களுடைய எலக்ட்ரிக் வாகனம் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு டூ வீலர் மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபேக்ட்ரி வந்து உருவாக்கிட்டு வராங்க, கட்டிட்டு வராங்க. அந்த ஃபேக்ட்ரி வந்து உலகத்துடைய மிகப்பெரிய டூ வீலர் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு இடத்துல வந்து அவங்க இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபேக்ட்ரியை வந்து கட்டிட்டு வராங்க. ஸோ இந்த ஃபேக்ட்ரியுடைய கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபேக்ட்ரியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியன் வெஹிக்கிள்ஸை வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற அளவுக்கு இதனுடைய கெப்பாசிட்டி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேக்ட்ரியுடைய பேஸ் 1 இருக்கு இல்லையா, தொடக்கத்தில் வந்து இதனுடைய கெப்பாசிட்டி வந்து கிட்டத்தட்ட 2 மில்லியன் அளவுக்கு இருக்கும் அப்படின்றாங்க ஆனுவல் கெப்பாசிட்டி. அதுவும் எப்போனா ஜூன் 2021 கிட்டத்தட்ட ஜூன் 2021 வந்து இதனுடைய ஆனுவல் கெப்பாசிட்டி வந்து 2 மில்லியன் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேக்ட்ரி மூலமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு வந்து புதுசாக வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக 2,400 கோடி வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட் தான் அது. ஸோ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபேக்ட்ரி மூலமாக வந்து அவங்க நிறைய வேலைவாய்ப்பும் ப்ளஸ்ஸு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸும் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெகா ஃபேக்ட்ரி வந்து முழுசாக வந்து அவங்க கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு 2 செகண்ட்ஸ்க்கும் ஒரு ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து அவங்க தயாரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா இந்த ஃபேக்ட்ரியில் வந்து மொத்தமாக வந்து 10 ப்ரொடக்ஷன் யூனிட்டை வந்து அவங்க கட்டிட்டு வராங்க. ஸோ இதன் மூலமாக வந்து ஒவ்வொரு 2 செகண்ட்ஸ்க்கும் ஒரு எலக்ட்ரிக் வாகனத்தை வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3000 ரோபோட்ஸை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேக்ட்ரியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக வந்து அவங்க வந்து இன்னோஸ்லேயே வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரிக்கு தனியாக, மோட்டாருக்கு தனியாக, அந்த மாதிரி இந்த ஃபேக்ட்ரியில் வந்து எல்லாமே தனித்தனியாக வந்து தனித்தனி பிளாக்காக வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியுடைய இந்த ஃபேக்ட்ரியுடைய இன்னொரு ஒரு அப்டேட் என்னென்னா இந்த ஃபேக்ட்ரியில் இந்த ஸ்கூட்டருக்குன்னு தனியாக டெஸ்ட் ட்ராக்கும் வந்து அவங்க உருவாக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ அவங்க உருவாக்கிட்டு வர இந்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய ஃபேக்ட்ரியில் வந்து உருவாக்கக்கூடிய ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வண்டியுடைய லான்ச்சிங் வந்து 2021 மிடில் வந்து இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த வண்டி லான்ச் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவில் விற்பனை செய்துட்டு வர ஆத்தர் 450X, பஜாஜ் சேட்டக், டிவிஎஸ் ஐக்யூப் இந்த மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து போட்டியாக வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஆத்தர் எனர்ஜி நிறுவனத்துடைய ஃபேக்ட்ரி வந்து ஒசூல் இருக்கு இல்லையா, அதை பற்றின ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய மெகா ஃபேக்ட்ரியை பற்றி ஒரு அப்டேட் வந்து கொடுக்க சொன்னாங்க. அவருக்காக இந்த வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.